இன்னைக்கு எலான் மஸ்க்கு போய் கொண்டாடுறாரு. சுந்தர் பிச்சை அந்த நிகழ்ச்சியில் இருக்காருன்னா அது கூகுளுக்கும் மஸ்க்குக்கும் தேவைப்படுது இப்படி ஒரு அரசாங்கம். வெவ்வேறு நாடுகள்லேருந்து தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வைக்க முடிஞ்சவங்களால, வெறும் பணக்காரங்களை குறித்து உட்கார வைக்க முடிஞ்சவங்களால, உங்களுக்கு வாக்களித்தவங்களே உட்கார வைக்க முடியலன்னா உங்கள் ப்ரையாரிட்டி என்ன? உங்கள் ரூல் வந்து யாருக்கான ரூல்? எப்படி இங்கே அகண்ட பாரதம்னு ஒரு ஸ்லோகன் வைக்கிறாங்களோ, பேசுகிற டோன் என்ன அகண்ட அமெரிக்காங்கிற ஒரு டோன் தெரிஞ்ச மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஆமாம்மா, நீ அமெரிக்காவுக்கான உத்தரவு போடலை, எந்த உத்தரவும் அமெரிக்காவுக்கு போடல, எல்லாமே வந்து உன்னை சார்ந்து இருக்கக்கூடிய அல்லது நீங்கள் மையத்தில் இருக்கிறதுனால உங்களை சார்ந்து இயங்கக்கூடிய நாடுகளை மிரட்டுறதா இருக்குது. உலக மையத்தை திணிச்சிட்டு இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அது வந்து கை சுடுதுங்கிறப்போ டக்குன்னு கையெடுக்கிறாங்க. IMF, வேர்ல்டு பேங்க் இதெல்லாம் கட்டுப்படுத்துவாங்க. ஆனால் உலகத்துக்கு ஒரு சுகாதார கட்டமைப்பில் நம்ம வந்து ஒரு பொறுப்பெடுத்துக்கணும்னா அதுலேருந்து அமெரிக்கா விலகுது. இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது யூஎஸ்க்கு வந்து எந்த இடத்துலையுமே பிரச்சனையாக மாறிடாதா? உறக்க பேசின நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம் சொல்ல. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி CAAன்னு சொல்லி ஒரு கேரளத்தில் ஒரு படம் வந்துச்சு, துல்கர் சல்மான் நடித்தது. நேற்று ட்ரம்ப் பதவி ஏற்கும்போது அந்த படம் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்னென்னா, அவர் வந்து அமெரிக்காவுக்கு உள்ளே போவார், இல்லீகலாக உள்ளே போவார் தன்னோட லவ்வரை பார்க்க. அது என்னென்னா, இல்லீகல் மைக்ரேஷன் தொடர்பாக நேற்று ட்ரம்ப் அதை வந்து பேசியிருக்கிறாரு. அது லவ்வருக்காக வரவங்களுக்கு அப்படின்னு பேசலை, பட் தொழிலாளர்கள் நிறைய பேர் இல்லீகலாக இருக்காங்க, அவங்கள வெளியேற்றுவோங்கிற சென்ஸில் பேசியிருக்கிறாரு. அது அந்த ஸ்பீச்சை நீங்கள் கேட்டிங்களா? அதான் முதல்ல என்னென்னா, இல்லீகல் மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து டெரரிஸ்ட் கிடையாது, அவங்க ஆக்கிரமிப்பாளர் கிடையாது, அவங்க வேலை தேடி அங்கே போயிருக்காங்க, அங்கே வேலை செஞ்சு சம்பாதிக்கிறாங்க, பேப்பர் இல்லை, உரிய டாக்குமெண்ட்டோடு அது நடக்கலை. அப்போ வேலை கொடுக்குறவன் அங்கே இருக்கான், இவங்களுக்கு அதுக்கும் சம்பளம் கொடுக்குறவன் இருக்கான், அங்கே வாழ்கிறதுக்கு இடம் இருக்குது. ஸோ அமெரிக்காவில் தான் அவங்க வாழ்கிறாங்க. ஸோ அமெரிக்காவுக்கு தேவையில்லாமல் அவங்க இங்கே இல்லை. இதுதான் அதோட பாயிண்ட். இப்போ துல்கர் சல்மான் வந்து காதலிக்காக போனார்னா 7,25,000 பேர் இந்தியாவிலிருந்து போனவங்களும் காதலிக்காக போனாங்களான்னு கேட்டால் கிடையாது. அவங்க அந்த வேலையை நேசித்து அங்கே இருக்கிற வாழ்க்கையை நேசித்து போயிருக்கலாம். இந்திய வாழ்க்கையோடவும் அங்கே வாழ்கிறது ஒரு ஃபினான்சியலாக பலன் இருக்கும்னு நினச்சி போயிருக்கலாம். ஒட்டுமொத்தமாக ஒரு 14 லட்சம் பேர் அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க அமெரிக்கா. இப்போ ஒரு 18,000 பேரை திரும்பவும் எடுத்துக்கிறதுக்கு இந்தியா வந்து 18,000 பேரை கொண்டு வரப்போகுது. உலகம் முழுக்க இருந்து ஒரு 14 லட்சம் பேர் அமெரிக்காவுக்குள்ள பேப்பர்ஸ் இல்லாமல் வேலை பார்க்குறதா சொல்கிறாங்க. அப்போ வேலை பார்க்குறவங்களுக்கு லாபம் இருக்கா இல்லையா? அவங்களுக்கு சம்பளம் வருது. ஆனால் அவங்களுக்கு இனிமேல் உரிமை எதிர்பார்க்க முடியுமாங்கிறதான் கேள்வி. ஏன்னா இல்லீகல் மைக்ரண்ட்டாக இருக்கிறவங்க அதை லீகல் ஆக்கிறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குல்ல, அந்த வழிமுறைகளை அமெரிக்கா இனி அனுமதிக்க போகிறதில்ல. என்னோட கேள்வி என்னென்னா, அமெரிக்காவுக்கு வந்த மற்றவங்கெல்லாம் லீகல் மைக்ரண்ட்ஸா? இங்கிலாந்துலேருந்து நீங்கள் போய் ஆக்கிரமிக்கிறீங்க அமெரிக்காங்கிற நாட்டை, உங்கள் மொத்தமாக அந்த காலனைசர்ஸோட நேஷன் தானே. அப்போ வேலை தேடி உழைக்க தகுதியோடு வர்றவனுக்கும் நீங்கள் போய் செவ்விந்தியர்களை விரட்டி அடிச்சுட்டு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப இவர் வந்து ஒரு ஒயிட் சுப்ரீம் மனநிலையோட பேசுறாரு. அவர் நேற்று பேசும்போதுமே ஒன்று சொன்னாரு, அந்த சட்டம் வந்து அது பேரே வித்தியாசமா இருந்துச்சு, ஏலியன் எனிமீஸ் ஆக்ட் 1998 அதை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 3 முறை பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு போர் அப்பையும் World War I, World War IIலையும் பயன்படுத்தியிருக்காங்க. அதை அவர் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு, அந்த சட்டத்தை பயன்படுத்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கல. என்னன்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஜனாதிபதிக்கு இருக்கிறது அந்த எக்ஸிக்யூட்டிவ் உத்தரவு போடலைன்னா கூட அவங்களுடைய அமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக அது இருந்ததுன்னா, நம்ம நாடு மேலே அரசமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக ஒரு முடிவெடுத்தால் அது நிற்காது, அதை சேலஞ்ச் பண்ண முடியும். ஸோ இன்னும் ஸ்கோப் இருக்குது. பல முடிவுகள் அவர் எடுத்தது உடனே அமலுக்கு வராது. ஆனால் என்னென்னா, அவர் பேசிகிட்டு இருந்த தேர்தல் பிரச்சாரத்தை அப்படியே மேடையில் பேசுகிறார். ஸோ தேர்தல் பிரச்சாரத்துக்கும் ஒருத்தர் வந்து குடியரசுத் தலைவர் ஆன பிறகும் தன்னோட டோனில் எந்த மாற்றமும் இல்லை, ஒரு மெச்சூரிட்டி இல்லை. பைடனை முன்னால் வச்சுக்கிட்டே பைடன் அரசாங்கத்தை பற்றி மோசமாக பேசுகிறார். அவரோட கருத்து அதுவாக இருக்கலாம், பட் ஒரு அரசின் தலைவர்னு வரும்போது எல்லோருக்குமான தலைவராக இருக்கணும்ல, அது கிடையாது. இன்னொன்று, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 2 விதமான ஆபத்து இருக்குது. ஒன்று வந்து இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு வேலை தேடி போகிறவங்க நிறைய பேர் நல்லா படித்தவங்க, உயர் அறிவு பெற்றவங்க, அவங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லை, அதே வேலை இங்கே இல்லை. அப்போ இந்த வேலையை நோக்கி அவங்க போகிறாங்கன்னா அவங்க உழைப்பை ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஒரு மரியாதையோட பாதுகாப்பான ஒரு சமூக பாதுகாப்பான வேலை அங்கே இல்லைங்கிறது தான் பிரச்சனை. அதை இந்தியாவும் அட்ரஸ் பண்ணணும், அமெரிக்காவும் அட்ரஸ் பண்ணணும். இன்னொன்று, இந்தியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறோம், அதற்கும் இப்போ ஒரு ஆபத்து வருது. என்னன்னா, அந்த பிரிக்ஸ் மிரட்டி இருக்கிறாரு, கிட்டத்தட்ட 100% வரி வரைக்கும் நாங்கள் டாலரை யூஸ் பண்ணல அப்படின்னா, டாலரை யூஸ் பண்ணாமல் 100% வரி போடுவோம், 100% வரி போடுவாங்க. அதாவது அமெரிக்காவோட நீங்கள் டாலரில் தான் வர்த்தகம் பண்ணி ஆகணும். அவர் என்ன சொல்கிறாரு, அமெரிக்காவும் இந்தியாவும் பண்ணாத வர்த்தகத்தை கூட டாலரில் தான் பண்ணணும்
அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அப்படித்தான் நிலமை. ஆனால் இந்த நிலைமையில மாற்றமே வரக்கூடாது, இதை மாற்றோம்னு யோசிச்சிங்கனாலே அப்படின்னா என்ன அர்த்தம்? ரஷ்யாவிலிருந்து இப்போ நம்ம என்ன வாங்கிட்டு இருக்கோம்? ரஷ்யா ரூபிளில் கொடுக்குது, நீங்கள் ரூபாயில் கொடுக்குறீங்க. உங்கள் வர்த்தகம் இதில் தான் நடக்குதுன்னா ரஷ்யா மேலே அமெரிக்கா போட்ட பொருளாதார தடையை நம்ம மதிக்கலை. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் பிரச்சனை இருக்கலாம், இந்தியா ஏன் ரஷ்யாவோட மோதிக்கணும்? இந்தியாவுக்கு ஏன் குறைஞ்ச விலையில் எண்ணெய் கிடைக்கக்கூடாது? இதுதான் நம்ம கேள்வி. அவர் கிடைக்கக்கூடாதுன்றது. ஸோ நம்ம ஒரு பொருளாதாரமாக சுதந்திரமாக ஒரு முடிவு எடுக்கிறது, ஒரு இறையாண்மையோட நாடுங்கிறத ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு. அது இந்தியா மட்டும் இல்லை, பிரிக்ஸ் நாடுகளில் ஒரு 11 நாடுகள் இப்போ பிரிக்ஸில் இணையிறாங்க. புதிதாக இணையறதுக்கு இன்னும் நிறைய பேர் ஒப்பந்தம் இருக்கிறாங்க. ஸோ அது வளர்ந்துடக்கூடாது, அது தனக்கு ஒரு சேலஞ்சாக இருக்கும் அப்படிங்கிறது தான். அவர் ஸ்பீச்லேயும் நம்ம கவனிக்கும்போது இமிக்ரேஷன் ஒரு பிரச்சனை, அது இன்னொன்று கூட பேசுவோம். எப்படி இங்கே அகண்ட பாரதம்னு ஒரு ஸ்லோகன் வைக்கிறாங்களோ, அவர் பேசுகிற டோன் என்ன அகண்ட அமெரிக்காங்கிற ஒரு டோன் தெரிஞ்ச மாதிரி எனக்கு பட்டுச்சு. பனமா கால்வாயை நாங்கள் மீட்டெடுக்க போகிறோம், கிரீன்லாந்து விலைக்கு வாங்க போகிறோம், கனடா. அதாவது அவர் ரியல் எஸ்டேட்டு வேலை செஞ்சவர். அந்த வீடு என்ன வேலை சொல்லு, இந்த தெரு என்ன வேலை சொல்லு, வாங்கியே ஆகணுமே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு அவர் அதில் சொன்னார். அமெரிக்கா ஒரு பதவி ஏற்கிறதுக்கு முன்னால் அவர் பையனை கிரீன்லாண்டுக்கு அனுப்புனாராம். ரொம்ப சந்தோஷமாக வரவேற்றாங்களாம். அதனால் அவங்க நம்மளை விரும்புகிறாங்க, ஸோ நம்ம அதை வாங்கிக்கலாம், கிரீன்லாந்தை வாங்கி போட்டுருவோம். என்னென்னா டென்மார்க்கு தான் கிரீன்லாண்டை பராமரிக்குது. அவங்க வந்து ஒரு பெரிய வாஸ்ட் லேண்டு, அங்கே நிறையா கனிம வளங்கள் இருக்கலாம். அமெரிக்காவுடைய ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸு சில நிறுவனங்கள் அங்கெல்லாம் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ கிரீன்லாண்டு வந்து அமெரிக்காவுக்கு முக்கியமான இடம் தான். ஆனால் கிரீன்லாண்டுக்கு இல்லை வாழ்கிறவனுக்கு தான் அந்த நிலம் சொந்தம். அதை வந்து அவர் அப்படி பார்க்கல. அவர் நிறைய இடத்த அப்படி பார்க்கல. ஆமாம், கனடாவையும் சொல்லியிருக்காரு, கனடாவையும் அமெரிக்காவோட ஒரு ஸ்டேட்டாக மாற்றிக்கிறதுக்கான வேலைகள் சொல்லுவார். ஸோ என்னென்னா அமெரிக்காவுக்கு வந்து நம்ம மற்ற இப்போ நம்ம இந்தியா சொல்கிற மாதிரி இந்த எக்ஸ்பான்ஷனிசம் அல்லது இஸ்ரேல் பண்ணுதில்ல இராணுவ விரிவாக்கம், அதை வந்து அமெரிக்கா தயங்காது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அது உலக நாடுகளில் அதிகமான வெளிநாட்டில் இராணுவ மையம், அதாவது இராணுவ தளம் கொண்டு இருக்கிற நாடு வந்து உலகத்திலே அது ஒன்று தான். அப்போ அமெரிக்காவுக்கு வந்து பெரிய இராணுவம் இருக்குது ஏற்கனவே. ஸோ அவங்க இந்த மாதிரி ஏதாவது பேசும்போது அந்த நாடுகளுடைய இறையாண்மைக்கு நேரடியான அச்சுறுத்தல் தான் அது. ஸோ நம்ம அப்படி தான் பார்க்கணும். அது கிரீன்லாண்ட் மட்டும் இல்லை, பனாமா கால்வாய் மட்டும் இல்லை, இதெல்லாம் கை வச்சாங்கன்னா என்ன ஆகுனா, இது வந்து இங்கே வந்து உலகத்தோட வர்த்தகம் நடக்கிற பாதைகள் இருக்குது, கடல்வழி பாதைகள் இருக்குது. அதை வந்து அமெரிக்கா வந்து டிஸ்டர்ப் பண்ணுன்னு அர்த்தம். அதன் மூலமாக விலைவாசி அதிகரிக்கும். ஏதோ ஒரு சிக்னல் கொடுக்குறாருல அப்படின்னா அது என்னென்னா, இப்போ உலகத்தில் துறைமுகங்களை வந்து கட்டமைச்சு பராமரிக்கிற தொழிலில் இன்றைக்கி சீன நிறுவனங்கள் வலிமையாக இருக்காங்க. அதுக்கு காரணம் அவங்க தொழில்நுட்பத்தில் வலிமையாக இருக்காங்க. அவங்க பராமரிக்கிற அந்த வேகத்தில் வேறு நாடுகள் பராமரிக்க முடியாது. இப்போ தொழில்நுட்பத்தை வளர்க்க தவறிய நாடுகள் இப்போ இராணுவத்தை வச்சு அந்த இடத்துக்கு வர முடியுமான்னு பார்க்குறாங்க. நான் என்ன சொல்லுவேன், தொழில்நுட்பத்தில் போட்டி நடந்ததுன்னா, ஒருவேளை அமெரிக்காவும் ஒரு முன்னேறிய துறைமுக தொழில்நுட்பத்தை டெவலப் பண்ணுதுன்னு சொன்னால் அது வந்து உலகத்துக்கு நல்லது, ஒரு ஹெல்த்தியாக இருக்கும். நம்ம பல துறைமுகங்களை வளர்க்குறதுக்கு அந்த தொழில்நுட்பங்கள் பயன்படும். ஆனால் இப்போ நீங்கள் ஆயுதம் கொண்டு எதிர்ப்பேன் அல்லது அவங்களை அங்கிருந்து விரட்டிடுவேன்னு சொல்லும்போது இது வந்து விலைவாசி உயர்வுக்கும் உலகம் முழுக்க ஒரு பொருளாதார நெருக்கடிக்கும் தான் வழிவகுக்கும். ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியில் தான் உலகம் இருக்குது. அந்த மாதிரி நேரத்தில் இது வந்து ஒரு ஏகாதிபத்திய கொக்கரிப்புன்னு சொல்லலாம். ஏகாதிபத்தியத்துக்கு வந்து நான் என்ன வேணால் செய்வேன், இராணுவம் இருக்குது, அதிகாரம் இருக்குது, அரசியல் என்ன தான் கட்டுப்படுத்துகிறேங்கிற அந்த பாயிண்ட். அந்த எலான் மஸ்க் நேற்று கூட ஹிட்லருடைய அந்த ஸ்டைல் இல்லை இலான் மஸ்க் வந்து இப்படி ஒரு வணக்கம் போட்டார். அது வந்து ஹிட்லர் ஸ்டைலா அப்படின்னு ஒரு விவாதம் சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. ஆனால் அதோட முக்கியம் வந்து அவர் அதில் பேசும்போது பேசின ஒரு விஷயம். இன்னும் நிறைய தொழிலதிபர்கள், எலான் மஸ்க், ஜெஃப் பெசோஸு, அந்த பதவியேற்பு விழாவே தொழிலதிபர்கள் தான் நிறைஞ்சிருந்தாங்க. அது வந்து ஆக்சுவலாக ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸை உள்ள விடலை. வெளியில் நடந்தால் ட்ரம்ப் சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து உட்காந்துருப்பாங்க. அவருக்கு வாக்களித்தவங்களே உள்ள விடலை. ஏன்னா அது குளிர்னு சொல்லி காரணம் காட்டி முதல் முறையாக நீங்கள் என்ன கேட்குறேன், அவ்வளவு நீங்கள் குளிரே ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சாதாரண குடிமக்களை உள்ள விடணும்ல, அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டாக பண்ணியிருக்கணும். வெவ்வேறு நாடுகள்லேருந்து தலைவர்கள் எல்லாம் கூப்பிட்டு உட்கார வைக்க முடிஞ்சவங்களால், வெறும் பணக்காரங்களை குடிச்சு உட்கார வைக்க முடிஞ்சவங்களால் உங்களுக்கு வாக்களித்தவங்களே உட்கார வைக்க முடியலன்னா உங்கள் ப்ரையாரிட்டி என்ன? உங்கள் ரூல் வந்து யாருக்கான ரூல்? இந்த கேள்வியை வந்து நம்ம கேட்க முடியாது, அமெரிக்கன்ஸ் கேட்கணும். நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நீ அமெரிக்காவுக்கான உத்தரவு போடலை, எந்த உத்தரவும் அமெரிக்காவுக்கு போடலை, எல்லாமே வந்து உன்னை சார்ந்து இருக்கக்கூடிய அல்லது நீங்கள் மையத்தில் இருக்கிறதுனால உங்களை சார்ந்து இயங்கக்கூடிய நாடுகளை மிரட்டுறதா இருக்குது. பெரும்பாலான உத்தரவுகள் அப்படித்தான் இருக்கு. இப்போ மெக்சிகோ அந்த பார்டரில், அமெரிக்கா மெக்சிகோ பார்டரில் அவசர நிலையை அறிவிச்சிருக்கிறாங்க. ஆமாம், அங்கே திரும்பவும் ராணுவம் போகிறதுக்கான இன்னுமே நான் சொல்கிறேன். இப்போ மெக்சிகோ வந்து அதிகமான ஏற்றுமதி அமெரிக்காவுக்கு செய்கிற நாடு தான். நீங்கள் எப்படி அந்த இடத்துக்கு கொண்டு வந்தீங்க மெக்சிகோவை?
அப்போ உலக அளவில் குளோபலைசேஷனில் ஒவ்வொரு நாட்டுக்கும் இடையில தடையில்லா வர்த்தக ஒப்பந்தம் போடும்போது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யலாங்கிற நம்பிக்கையில் மெக்சிகோவில் நிறைய கம்பெனி திறந்துருக்காங்க. இப்போ அந்த கம்பெனி எல்லாம் வந்து பெரிய முதலீடு பண்ணியிருக்காங்க. அமெரிக்கா மிரட்டுது, டிஸ்டர்ப் பண்ணுவேன்னு சொல்லுது. அப்போ உலகமயங்கிறத ஏன் எல்லா நாட்டு மேலே திணிச்சிங்க? அவங்கவுங்க நாட்டு வளர்ச்சி அவங்க பார்த்துருப்பாங்கல்ல. உலகமயத்தை திணிச்சிட்டு இன்னைக்கு அமெரிக்காவுக்கு அது வந்து கை சுடுதுங்கிறப்போ டக்குன்னு கையெடுக்கிறாங்க. இப்போ WHO அமெரிக்கா விலகுது. அதோட அர்த்தம் வந்து அமெரிக்கா தான் கையை எடுத்துக்குதுங்கிறது இல்லை. அமெரிக்கா வந்து பணம் கொடுக்கும். அந்த பணத்தை WHO உலக நாடுகள் எல்லா பக்கம் செலவு பண்ணுவாங்க. அதன் மூலமாக நோய்கள் பரவலாக கட்டுப்படுத்துவாங்க. இப்போ வந்து டிபி, HIV இதெல்லாம் வந்து இந்தியாவில் கட்டுப்படுத்துறதுக்கு WHO பணம் கொடுக்குது. இப்போ அமெரிக்கா வந்து மேஜர் ஷேர் ஹோல்டர், மேஜராக WHO பணம் கொடுக்கறது அமெரிக்கா தான். அப்படிங்கிறப்போ அவர் தன்னோட பணத்தை நிறுத்திட்டாங்கன்னு சொன்னால் இந்தியாவுக்கு வரக்கூடிய நலத்திட்டங்கள், இந்த மாதிரி திட்டங்கள் கட்டுப்படுத்தப்படும். இதோட பணம் குறையும். அப்போது இங்கே காசு நோய் பெருகும், இங்கே HIV பெருகும். இந்தியாவுக்கு வர அமெரிக்கர்கள், அமெரிக்காவுக்கு போகிற இந்திய நோய்ங்கிறது பரவக்கூடியது, உலகம் பார்டர் வச்சு தடுக்க முடியாது, அழிக்க முடியாது இல்லை. அப்போது உங்கள் நலனுக்கு தான் நீங்கள் காசு கொடுக்குறீங்க. முன்னேறிய நாடுகள் யாரோட இது பணத்திலாம் நீங்கள் வளர்ந்தீங்க? வளரும் நாடுகள், மூன்றாம் உலக நாடுகளை காலனி ஆதிக்கம் செஞ்சு தானே, இந்த நாடுகளில் போர் நடத்தி தானே நீங்கள் வந்து பெரும் பணக்காரங்களா நீங்கள்? அப்போது உலக நலனுக்கு நீங்கள் WHO ஏற்படுத்தினது எப்போ? 2ஆம் உலக போருக்கு பிறகு தான் உலகம் முழுக்க இப்படி ஒரு ஒருங்கிணைப்பு தேவைப்படுதுங்கிறதெல்லாம் புரியுது. அதான் இந்த நீங்கள் சொன்ன மாதிரி உலக அளவில் இருக்கக்கூடிய நாடுகள், அந்த நாடுகளுக்கான ஒருங்கிணைப்பு, அந்த மாதிரியான எல்லா செட்டப்லேருந்து அவர் வெளில வரும். பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து போன முறையே வெளில வந்தார். அதுக்கப்புறம் பைடன் வந்தாலும் திரும்ப அது அமெரிக்கா உள்ள போச்சு, திரும்பவும் இப்போ வெளில வந்திருக்கிறாரு. பாரிஸ் அக்ரிமெண்ட்லேருந்து வெளில வராரா? இதுலேருந்து வெளில வராரா? யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலேருந்து வருவாரா? நான் தான் கேட்பேன். யூஎன் செக்யூரிட்டி கவுன்சிலில் இருந்துக்கிட்டு உலக நாடுகள் எல்லாத்து மேலேயும் ஏகப்பட்ட தடைகளை விதிக்கிறீங்க. ஒன்றும் இல்லை, இப்போ வரைக்கும் பாலஸ்தீன் போர் தொடருவதற்கு அமெரிக்கா செக்யூரிட்டி கவுன்சிலில் இருந்துக்கிட்டு வீட்டோவை பயன்படுத்துறது தான் காரணம். நெதன்யாகு சொன்னார்ல, ட்ரம்ப்போட சப்போர்ட் எனக்கு இருக்கு, சப்போர்ட் இருக்குன்னு சொல்கிறார்ல. ஸோ உங்கள் சப்போர்ட் தான் இன்றைக்கி வந்து போர் நடக்கிறதுக்கு காரணம், உலக நாடுகள் அழியிறதுக்கு காரணம். கியூபா மேலான பொருளாதார தடை, கியூபா மேலே வந்து தடை கூடாதுன்னு சொல்லி உலக நாடுகள் அத்தனையுமே சொல்லும்போது கூட நீங்கள் எதுக்குறீங்க? அப்போ இதெல்லாம் நீங்கள் எங்கே பண்ணீங்க? வீட்டோவை வச்சுக்கிட்டு அந்த வீட்டை பவர்லேருந்து வெளில வருவீங்களா? மாட்டாங்க தானே. அப்போ IMF, வேர்ல்டு பேங்க் இதெல்லாம் கட்டுப்படுத்துவாங்க. ஆனால் உலகத்துக்கு ஒரு சுகாதார கட்டமைப்பில் நம்ம வந்து ஒரு பொறுப்பெடுத்துக்கணும்னா அதுலேருந்து அமெரிக்கா விலகுது. பாரிஸ் அக்ரிமெண்ட்டுங்கிறது என்ன? இன்னைக்கு இருக்கிற பசுங்கூட வாயு, அதாவது கார்பன் டை ஆக்சைடு வந்து அதிகமாக இருக்குது அல்லது மீத்தேன் அதிகமாக இருக்குது, உலகம் வெப்பமாகுதுன்னு சொன்னால் இன்னைக்கு நம்ம ஓட்டுற காரில் இன்னைக்கு நம்ம வெளியிடுற புகையினால கிடையாது. அது வந்து பின்னால் வர ரீசன் தான். முதல் ரீசன் என்ன? ஏற்கனவே நம்ம வெளியிட்டு அது போய் ஆர்டிக்லையும் அண்டார்டிக்லையும் குவிஞ்சிருக்கு. அதை வெளியிட்டது நம்ம கிடையாது, அது இங்கிலாந்தும் அமெரிக்காவும் தான் மேஜராக வெளியிட்டிருக்காங்க. அந்த கார்பன் டை ஆக்சைடையும் அதில் மீத்தேனையும் எடுக்க முடியாததுனால உலகம் சந்திக்கிற பேரழிவுக்கு யார் பணம் கொடுக்கறது? அதை எதிர்கொள்வதற்கான தொழில்நுட்பமே நம்மகிட்ட கிடையாது. தொழில்நுட்பத்தை உருவாக்கவும் தொழில்நுட்பத்தை நம்ம வாங்கிக்கவும் ஒரு மானியம் கொடுக்கணும் அல்லது ஒரு கடன் கொடுக்கணுங்கிற அந்த அக்ரிமெண்ட்டை கூட நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அப்போ யார் வேணால் மழையினால் அழியட்டும், தொடர் மழையோ வெள்ளமோ நோய்களோ வெப்பமோ நோயோ எது வந்தாலும் நீ அழிஞ்சுக்க, நான் வந்து அதுக்கு பொறுப்பெடுத்துக்க மாட்டேன்னு ஒரு நிலை எடுக்கிறார். ஸோ இது வந்து பாரிஸ் அக்ரிமெண்ட்டை நீங்கள் சைன் பண்ணலன்னா என்ன அர்த்தம்னா அமெரிக்கா வந்து தன்னோட பொறுப்புலேருந்து விலகுதுன்னு அர்த்தம். ஸோ என்னன்னா அவர் கையெழுத்து போட்ட உடனே வெளில வர முடியாது, இன்னும் சில பட் அதான் ஸ்டாண்டுன்னு தெரிஞ்சிருச்சுல. அது டெக்னிக்கலாக சில காலங்கிறது ஓகே. எனக்கு என்ன கேள்வி எழுந்தது அப்படின்னா, இப்போது இவ்வளோ விஷயங்கள் அவர் செய்யறாரு இல்லை அது ஃபாலோ அப் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்படி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது யூஎஸ்க்கு வந்து எந்த இடத்துலையுமே பிரச்சனையாக மாறிடாதா? இப்போ அமெரிக்காவுக்கு போட்டியாக சீனா இவ்வளோ பெரிய ரோல் ப்ளே பண்ணது, இல்லை வந்து அதை இன்னும் தன்னை நிலைநிறுத்திக்கிட்டு இருக்கு அப்படிங்க வரும்போது யூஎஸ் இது எதையுமே கன்சிடர் பண்ணாமல் எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டு இருக்கு, அதே டோனு இன்னும் அவங்களுக்கு கை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? இல்லை, என்னன்னா உலகத்தின் நம்பர் 1 பொருளாதாரம் அமெரிக்கா தான். இது நீங்கள் அமெரிக்கா வர்சஸ் சீனான்னு நம்ம பார்க்கவே முடியாது. உலகத்தின் மிக பெரும் கார்ப்பரேட்டுகளால் நடத்தப்படுற அரசாங்கம் அமெரிக்க அரசாங்கம். ஸோ அமெரிக்கா அரசாங்கம் ஒரு முடிவு எடுக்குதுன்னா அதை ஃபாலோ பண்ணுற இடத்துல மிக பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்காங்க. அது அவங்களோட விருப்பத்தை தான் இவர் செயல்படுத்துகிறாரு. இன்றைக்கி எலான் மஸ்க்கு போய் கொண்டாடுறாரு, சுந்தர் பிச்சை அந்த நிகழ்ச்சியில் இருக்காருன்னா அது கூகுளுக்கும் மஸ்க்குக்கும் தேவைப்படுது இப்படி ஒரு அரசாங்கம். ஸோ இது வந்து அவங்க அதிகாரம் வீழுமா அப்படின்னு கேட்டால் வீழ்றதுக்கு டைம் ஆகும். பட் என்னோட கேள்வி என்னென்னா, எந்த முதலாளித்துவத்தோட ரொம்ப சுருக்கமான இயல்பு என்ன? நீ புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சு புதிய சந்தையை நோக்கி விரிவானா மட்டும்தான் நீங்கள் வந்து வளர முடியும். இப்போ அமெரிக்கா வந்து தன்னோட சந்தை தனக்கானதேன்னு சொல்லிட்டு சுருக்குது.
அப்போ இதே நிலைப்பாடை எல்லா நாடுகளும் எடுத்தால் அமெரிக்கா தனிமைப்படுமா படாதா? ஸோ எல்லா நாடுகளும் இந்த நிலைப்பாடை எடுப்பாங்களாங்கிறது வந்து அரசியல் உறுதியோட சம்மந்தப்படுது. இப்போ இந்தியாவே எடுத்துக்கலாமே, இந்த மிரட்டலுக்கு பயப்பட போகுதா இல்லை எதிர்த்து நிற்க போகுதா நம்ம பார்க்கணும். இந்தியா மட்டும் இல்லை, உலக நாடுகள் பலதை நோக்கி இந்த மிரட்டல் இருக்குது. ஸோ அவங்க எப்படி இதை எதிர்கொள்ள போகிறாங்க? இப்போ வரைக்கும் ஐரோப்பிய நாடுகள் வந்து யுக்ரைன் வாரால் அதிகமாக பாதிப்படுறது ஐரோப்பிய நாடுகள். யுக்ரைன்லேயும் ரஷ்யாவில் நடந்துட்டு இருக்கிற வாரால். ஆனால் அவங்க அமெரிக்காவை ஒன்றுமே சொல்ல முடியல. ஆக்சுவலாக இவர் பேசும்போது இவர் என்ன சொல்கிறாரு, அவங்க அதிகமாக காசு கொடுக்கணும்னு கேட்குறாரு. நானே காசு கொடுத்து அந்த போர் நடத்திக்கிட்டு இருக்கேன், நீங்கள்லாம் கொடுங்க, அந்த டோனில் தான் அவர் பேசினார். அப்போ இது வந்து இதெல்லாம் அவங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். உலக அரசியல்னு ஒன்று நடக்கும். இப்போ ட்ரம்ப் பேசுறதுங்கிறது அமெரிக்க முதலாளிகள், அமெரிக்க ஆளும் வர்க்கத்தோட குரல் தான், அதில் ஒரு மாற்றமும் இல்லை. ஆனால் இது பலன் கொடுக்குமான்னு கேட்டால் அவங்களோட லாஜிக் படியே இது கொடுக்காது. ஓகே, முதலாளித்துவ லாஜிக் படி கொடுக்காது. ஆனால் நம்பர் 1 பணக்கார நாடுங்கிறதுனால ஒரு ஆட்டம் ஆடிட்டு தான் விழுவாங்க. அந்த ஆட்டத்தில் என்னென்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. எஸ், இன்னும் ஃபர்தராக நிறையவும் அதில் பேசுறதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் உலக பணக்காரர்கள்னு சொல்லும்போது சுந்தர் பிச்சை நின்று இருந்தாரு, இங்கே சிலர் ஃபயர் விட்டுட்டு இருந்தாங்க, அங்கே ஒரு தமிழர் நிற்கிறாரு பாரு அப்படின்னு, அடே தற்குறிகளா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சுந்தர் பிச்சையாவா நின்னாரு, கூகுளோட சிஇஓவா நின்னாரு. சரி, ஓகே, ஃபர்தராக நம்ம பேசுவோம். ரொம்ப நன்றி. நேர்களுக்கு நன்றி. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம்.